தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம், அது யாரு? இயேசு, உயிர்ப்பிக்கிற ஆவியானார். 47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது. அவன் விழுந்துட்டான், எல்லாத்தையும் ரிப்பேர் ஆக்கிட்டான், தலைகீழாக்கிட்டான், தொலைச்சிட்டான், தேவனுடைய திட்டத்தையே நாசமாக்கிட்டான், பிசாசு கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணிட்டான். டோட்டல் ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் ஆடம். இப்ப ரெண்டாவது ஆடம் வராரு, அவருடைய பேர் இயேசு. அவர்கிட்டையும் அதே ட்ரிக்கெல்லாம் போட்டு பார்க்கான் சாத்தான் வந்து, உன் தலையை உடைக்கிறதுக்கு தான் நான் அந்த பூலத்துக்கு வந்திருக்கேன். ஆதாம் முட்டாள், மனுக்குலத்தை மாட்டி விட்டுட்டான். தரித்திரத்திற்குள்ளும் சாபத்துக்குள்ளும் பாவத்துக்குள்ளும் ரோகத்துக்குள்ளும் தவிக்கிறது மனுக்குலம். சிங்காசனத்தில் இருக்க முடியாதபடி 3ஆம் வாரத்தில் கீழே இறங்கி வந்திருக்கேன். முக்கியமான வேலை, உன் தலையை உடைச்சி ஆதாம் செய்த முட்டாள்தனத்தை நான் செய்யக்கூடாதுங்கிற வைராக்கியத்தோடு நான் வந்திருக்கிறேன் பாருங்க. அதனால எத்தனையோ ட்ரிக்கெல்லாம் பண்ணி பார்க்குறான். உலகம்தானே உனக்கு வேணும், விழுந்து என்னை பணிஞ்சுக்க, சாத்தானை பணிஞ்சுக்க, உலகத்தை நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அருமையானவர்களே, அவர் சோதனையிலே சொல்கிறான், எனக்கு பின்னாக போ சாத்தானே, சிலுவை ஏறி ரத்தத்தை சிந்தி, தேவ ரத்தத்தை சிந்தி உன் மண்டை உடைக்கணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உனக்கு எனக்கு இருக்குது, இன்னும் முடியலை. அருமையான கவனிங்க, அந்த யுத்தம் வராதபடி தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பிசாசு செய்கிறான். பேதுருவிட்ட சொல்கிறான், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதேன்னு சொல்கிறான். கர்த்தர் சொன்னார், அப்பாரேப்பா சாத்தானே, நான் வந்திருக்கிறது சீரியஸாக வந்திருக்கிறேன். சொர்க்கத்தை விட்டுவிட்டு இந்த மாட்டுச்சாணி இஸ்ரேலுக்கு வந்திருக்கு. காரணம், மனுக்குலம் அத்தனையாய் பாதிக்கப்படுகிறது. வேதனை என்னை சிங்காசனத்தில் இருக்கப்படாதபடி கீழே தள்ளி இருக்கிறது. அன்பினாலே நான் கீழே இறங்கி வந்திருக்கேன். எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே கல்வாரிக்கு போகிறாரு. அந்த வெள்ளைப்போளத்தில் காடியில் வெள்ளைப்போளத்தை கலந்து கொடுப்பாங்க. முதல்ல போனோடனே அதை குடிச்சிட்டா சாராயம் மாதிரி போதை ஏறிடும். ஒன்றும் நடக்கிறது தெரியாது, வலி தெரியாது. அதுதான் முதலாவது அதை அவர்கிட்ட நீட்டுறானுங்க. கர்த்தர் சொன்னார், தூர கொண்டு போ. என்னுடைய சுய உணர்வில் எல்லாவற்றையும் அனுபவிக்க விரும்புகிறேன். காரணம், மனுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வாதனையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் நான் பாதிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவ அன்புக்காக எல்லாரும் கரங்களை தரிசி கர்த்தருக்கு சோதரிப்போம். பாருங்க, இப்போ போவோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆவது அதிகாரம் 22ஆவது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு
அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய மாம்சமாயிருக்கிறது. மாம்சத்தை எப்படி புசிக்க கொடுப்பான்னு சொல்லி டிபேட் பண்ணுறான், ஆர்கியூ பண்ணுறான் ஒருத்தனுக்கு ஒருத்தன். முடிவுக்கு வரவே முடியவில்லை. ஒரு 33 வயசு வாலிபே மாம்சத்தை எப்படி பிச்சு கொடுக்க போகிறான்? ஆனால் இங்கே கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய பந்திய சபைக்கு நான் இதுக்காகத்தான் வச்சிருக்கேன். ஆகவே கர்த்தருடைய பந்தி நான் என்னங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. இது கர்த்தருடைய பந்தின்னு சொல்லலாம், நித்திய ஜீவ பந்தின்னு சொல்லலாம். நித்திய ஜீவனுக்குள்ளே உன்னை வழிநடத்துவதற்காக கர்த்தர் தம்முடைய மாம்சத்தை பித்து உனக்கு கொடுக்கிற ஒரு காட்சி தான் கர்த்தருடைய பந்தி. அருமையானவர்களே, வாழ விரும்புகிற ஒரு உலகம் இது. குஷ்டரோகி கூட செத்து போன்னு சொன்னால் அவனுக்கு அது இஷ்டம் இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாலிப பிராயத்திலே தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து இங்கே சீஷரிடத்தில் பேசுகிறாரு, உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய மாம்சம். மறுபடியும் வாசிக்கிறேன். இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. நான் ஊழியத்துக்கு வந்துட்டு பல ஆண்டுகள் இது சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உண்மை சொல்கிறேன், பொய் சொல்லக்கூடாது. இது இந்த திராட்சரசம் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருந்தது அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு நாள் சொன்னார், கண்ணை நல்லா திறந்து விரிவாக திறந்து 4 சுவிசேஷத்துலையும் அடையாளம்னு எங்கேயாவது போட்டிருக்கான்னு நீ எனக்கு காமி. நண்பர்களே, இது அடையாளம் கிடையாது, இது பாரம்பரியம் கிடையாது. சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் ஆகிட்டு சர்வீஸ் முடிஞ்சிட்டு கம்யூனியன் எதுக்கு வீட்டுக்கு போவோம், வேலை இருக்குங்க. இதுக்கு மேலே உனக்கு என்ன வேலை? செத்ததுக்கு அப்புறம் எங்கே போய் சேரப்போற? அதை சிந்தி முதல்ல. அதுக்கு கர்த்தருங்க அவரை கிழிச்சு அருமையான கர்த்தருடைய பந்திங்கிற இந்த பரிசுத்தமான ஒரு நியமனத்தை கர்த்தர் வச்சுட்டு வந்து புசி, ஓடி வா, அதில் முதல்ல நீ இரு, உன் குடும்பம் இருக்கட்டும். 2 நித்தியத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, இந்த உலகம் கடந்து போய்விடும். மாயான உலகம். சாலமோன் இப்படி தான் ஆடினான். சாலமோனுடைய முதல் போயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஆட்டம்தான். 1000 பொம்பளை வச்சிருக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 700 பெஞ்சாதி, 300 மறுமனையாட்டி. நான் இது வரைக்கும் யோசித்து பார்த்துருக்குறேன், முடிவுக்கே வர முடியல. எப்படி நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஆனால் கடைசியில் சொல்கிறான், மாயை மாயை மாயை, இது எல்லாம் மாயின்னு சாவு போகிற வயசில் கண்டுபிடிச்சிக்கிட்டான். சாலமோன் கண்டிப்பாக பரலோகத்தில் இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பின்மாற்றம். அருமையானவர்களே, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் நித்திய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டாள். தீமோத்தேயுவிட்ட பவுல் பேசுறாரு. பணத்தை பற்றி பேசும்போது நித்திய ஜீவனை பிடிச்சுக்க, நல்ல அனுபவி, சாப்பிடு, ட்ரெஸ் பண்ணுறது, ஆனால் நித்திய ஜீவனை பிடித்துக்கொள், அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். எல்லாரும் சொல்லுவோம், நித்திய ஜீவனை பற்றி கொள்வேன், அதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? மனதில் வைத்து கொள்ளுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல வாகனங்களில் வாங்க போங்க, எல்லாம் செய்யுங்க.
எல்லாவற்றின் மத்தியிலும் ஐ ஆம் ஃபார் எட்டர்னல் லைஃப். தேவன் நித்திய ஜீவனாய் இருக்கிறார். அவருடைய பேர் இயேசு. அவர் என்னுடைய ஜீவன். நான் அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி தாயின் வயிற்றிலிருந்தே கர்த்தர் என்னை நினைச்சிருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். நான் என்ன வேலை செய்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், என்னுடைய நோக்கம் நித்திய ஜீவனை என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும். சில காரியங்கள் இருக்கிறது, இல்லாமல் போகிறது, செகண்டரி. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. அதுக்காக மண்டை முட்டி மோதி நித்திய ஜீவனை நான் விட்டுற மாட்டேன். அவர்தான் ஜீவன். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளப் போகிறேன். எந்த தீர்மானம் எடுத்தாலும் அது கிடைக்குமா, இது கிடைக்குமா? நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுகிறாயா? அதுதான் கேள்வி. அருமையானவர்களே, பாருங்கள். ஆகவே கர்த்தருடைய பந்தி நித்திய ஜீவனுக்காக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஏது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பந்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய மாம்சத்தை புசித்தேனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு போய் சொல்ல மாட்டார்னு எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆகவே கர்த்தருடைய காரியங்களை சீரியஸாக எடுப்பானால் கர்த்தர் ஒன்னே சீரியஸாக எடுப்பார். உன் பிரச்சனை வெயில் பட்ட பனி போல மறைந்து போகும். இவளெல்லாம் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தமஸ்கு பட்டணத்தில் சந்தித்தார். அங்கேருந்து அவன் அரேபியா தேசத்துக்கு போனான். அரேபியாவில் போய் 3 வருஷம் அங்கே போய் இருந்தான். இருக்கும்போது அவனுக்கு ஆண்டவராய் இயேசுவே நேரடியாக தரிசனம் கொடுத்தாரு. விசுவாசிகள் தெரிந்திருக்க வேண்டும், பவுல் இயேசுனுடைய நேரடியான அப்போஸ்தலனும் கிடையாது. 12 பேர் இருந்தார்கள், அதில் பவுல் இல்லை, அவன் ஜூனியர். ஆகவே பவுல் இயேசுவை நேரடியாக மாம்சத்தில் அவன் பார்த்ததில்லை. ஆனால் அவன் சொல்கிறான், கர்த்தர் வந்தார், வந்து இதெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அவன் தான் அந்த புதிய ஏற்பாட்டில் பாதியை எழுதியிருக்கான். ஆச்சரியம். சபையை பாழ்படுத்தினவன், விசுவாசிகளை சிறைச்சாலையில் பிடிச்சி தூக்கி போட்டவன், எத்தனையோ பேரை கொன்னு இருக்கான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு கர்த்தர் அவ்வளோ பெரிய வெளிப்படுத்தல் கொடுத்துருக்கார் தன்னை பற்றி. அதில் உள்ள வெளிப்படுத்தல் தான் இது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே, அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள். இதையும் சொல்லி கொடுத்துருக்காரு கர்த்தர். அவன் கல்வாரியை பார்த்தது கிடையாது, சிலுவையை பார்த்தது கிடையாது, இயேசுவின் ரத்தத்தை பார்த்தது கிடையாது. ஆனால் அவனை மாதிரி உறுதியான ஆளை நீங்கள் இந்த புஸ்தகம் பூராலும் பார்க்க முடியாது. நம்பர் 1 அவன். கண்ணால் பார்க்குறது காட்டிலும் உள்ளே இருக்க கண்ணில் வச்சு பார்க்குறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் அடிக்கடி ஜெபிக்கணும், கர்த்தாவே என் கண்களை என்ன செய்யும்? திறந்துடணும். என்னையா உங்களுக்கு குருடா? ஆமாம், உள்ள கொஞ்சம் குருடா என்ன செய்யுது இருக்குது. வயசாகி போச்சு, ஆரம்ப நாட்களில் அறிவு இல்லை, இப்போ தான் ஜெபம் வேகம் எழும்புது. இப்போ அந்தோட ஜெபம் கர்த்தாவே உள்ளே இருக்க கண்ணை முதலாவது என்ன செய்யும்? திறந்து விடும். இந்த வெளியே இருக்க கண்ணு இதால் பிரச்சனை தான் வருது. உங்களுக்கு தெரியுமா சாலமோனுக்கு ஏன் அவ்வளோ பிரச்சனை தெரியுமா? வெளியே இருக்கிற இந்த 2 கண்ணு. உள்ளே இருக்க கண்ணு பார்த்துருக்கோன்னா வாரம் வரைக்கும் போயிருப்பான். நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும், அன்றோடு ஜெபிக்கணும். 50 ரூபாய் தாரும், 100 ரூபாய் தாரும். ஐயோ, அல்பத்தனமான ஜெபங்கள்லாம் விட்டுருங்க. அடிக்கடி ஜெபிங்க, கர்த்தாவே உண்மை என்னார்ந்து அறிந்து கொள்ளும்படி.
ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எனக்கு என்ன செய்யும்? தாரும். வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். எபேசியர் 1 வேத வாக்கியங்களை அறியும்படி மனக்கண்களை என்ன செய்யும்? திறந்தரலும். லூக்கா 24 இயேசுநாதர் ஜெபம் பண்ணாரு. பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. ஆமாம் பாஸ்டர், கோவா இருக்குது, அங்கே பாம்பே இருக்குது, பூனா இருக்குது, அங்கே லண்டன் இருக்குது. இதெல்லாம் பார்க்காதீங்க, நான் சொல்கிறேன். பிதாவை பாருங்க, குமாரனை பாருங்க, பரிசுத்தாவியாரை பாருங்க. நல்லா இருப்பீங்க, உங்க சந்ததி நல்லா இருக்கும். எங்க பாட்டிக்கு பேர் லீதியாள். யோசனை, நமக்கு ஒருவேளை பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா லீதியாள் தான் பேர் வைக்கணும். அப்படித்தான் என் மகளுக்கு லீதியாள்னா பேர் வச்சிருக்கேன். இன்றைக்கும் வாழ்த்தி கொண்டே இருக்கிறேன். எங்கள் பாட்டி பேர் லீதியாள். வெள்ளக்காரங்காலத்தில் உள்ள பைபிள் இதை விட 2 மடங்கு பெருசாக இருக்கும். இவ்வளோ பெருசாக இருக்கும். 90 வயசு ராத்திரி 2 மணிக்கு நெடுமுழங்கால்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அருமையானவர்களே, கவனிங்க. உங்களை உங்கள் பேரையும் பேத்தி வாழ்த்தணும்னு சொன்னால் நீங்கள் உள்ளே இருக்க கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுகிறீர்கள்? இப்போ பாருங்க, இந்த மனுஷனுக்கு கர்த்தர் இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 11 27 இப்படி இருக்க கர்த்தாய் கவனியுங்கள். எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் போஜனபானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். இப்போ 30 இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனவரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இங்கே பாருங்க, சோகமான ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்லிடுறேன். தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய மாம்சத்தை நான் விசுவாசிகளுக்கு மருந்து மாதிரி வச்சிருக்கேன். இலவசமான மருந்து. இது குணமாக்கும். உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய மாம்சம். இது குணமாக்குகிற மாம்சம். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்திக்கு வரும்போதும், கர்த்தாவே எனக்கு பலவீனமாக இருக்குது, மாற்றுங்க. இந்த கண்ணீரோடு நீ வருவாயானால் கண்டிப்பாக சோகமாகும். கர்த்தாவே, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு சோகமாகாதுன்ட்டு, ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது மருந்துன்னு. கண்டிப்பாக இது குணமாகும். நான் நம்புகிறேன், கண்டிப்பாக குணமாகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் மாம்சம் எல்லா வியாதிகளையும் என்ன செய்யும்? குணமாக்கும். எல்லாரும் சொல்லும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். இயேசுவின் மாம்சம் என்னை குணமாக்கும். கர்த்தர் குணமாக்குறதுக்காக அருமையானவர்களே இந்த பந்தியை வச்சிருக்காரு. சிலர் அடிக்கடி இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நமக்கு கன்வீனியன்ஸ் இல்லை, வசதி இல்லை. அடிக்கடி ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஏனென்றால் மருந்தை உள்ளே அடிக்குங்க. தெய்வீக மருந்து, தேவன் சொன்ன மருந்து, இலவசமான மருந்து, பொய்யுறையாத மருந்து. தேவன் ஒரு மருத்துவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மருத்துவர். டாக்டர்கிட்ட போங்க, ஒரு தப்பு இல்லை, அருமையானவர்களே. ஆனால் இந்த டாக்டர் மேலே முதல் நம்பிக்கையை வையுங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரிப்போம். இந்த மருந்தை அவங்க சரியாக ஃபாலோ பண்ணலை. பாருங்க, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11 20 நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் அல்லவே. பாருங்க, கொரிந்து சபை எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்கு பாருங்க. நாம் எவ்வளோ பரவாயில்ல.
ஒருத்தன் அவன் பாட்டுக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கான், அடுத்தவன் குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லாமல் உட்காந்துருக்கான், ஏழையாக இருக்கான். அவ்வளோ வித்தியாசம். அவன் கண்ணு முன்னாலே இவன் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ நம்ம பிரதர் ஆச்சா, கொஞ்சம் கொஞ்சம் பிரியாணி கொடுப்போங்கிற அறிவு கொஞ்சமும் இல்லை. அன்பு இல்லை, அறிவு இல்லை, ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை. அருமையானுடைய கசப்புகள், மேன்மை பாராட்டல்கள், இவைகள் அநேரை கொண்டு போட்டது. கேட்டீங்களா? அநேருக்கு வியாதிகளை கொண்டு வந்து விட்டது. கர்த்தருடைய பந்தி குணமாக்குகிற பந்தி. ஆனால் அபாத்திரமாக அருமையான அதில் பங்கு பெற்றதுனால கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய அந்த மாம்சத்தை குற்றப்படுத்துறதுனால இவருடைய சரி மாம்சம் பாதிக்கப்பட்டு விட்டது. அருமையான தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிப்பு கொடுக்கிறாரு, ஜாக்கிரதை. சபைன்னு வரும்போது அன்பு ரொம்ப 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 முக்கியம். ஏன்? அன்பினால தான் நான் என்னுடைய சரீரத்தை உங்களுக்காக பிக்க கொடுத்துருக்கேன். ஒரு சரீரத்தை 1000 பேருக்கு நானே மனம் வந்து பிக்க கொடுத்தேன். நான் அன்பினாலே அதை பிக்க கொடுத்துருக்கும் பொழுது நீங்கள் இந்த அற்பமான காரியங்களுக்காக சண்டை பிடிச்சிட்டு கிடந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு கான்ட்ராவாக இருக்குது. பிசாசுடைய கிரியை சபையில் அவை பிசாசானம் வேலை செய்கிறான். அநேக காலத்துக்கு முன்னால் செத்து போயிட்டீங்க, நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் சொல்கிறாரு. நீங்கள் வியாதியாக இருக்கீங்க, நல்லா இருக்கலாம் இன்னும் ஆலோசனை சொல்கிறார். அருமையானவர்களே, எத்தனை பேர் நன்றாக இருக்க விரும்புகிறீர்கள்? கர்த்தருடைய பந்திக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பாக கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்றால் சுகமாக இருக்கலாமா? இருக்க முடியாதா? தீர்மானம் பண்ணுங்க காலை வேளையிலே, ஆண்டவரே யார் கூடயும் எனக்கு சண்டை இருக்கக்கூடாது. இந்த முக்காத்தொட்டு காரியங்களுக்காகலாம் சண்டை பிடிச்சிக்கிட்டு தேவனுடைய சரீரத்தை இழக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். காலத்துக்கு முன்னால் செத்து போகிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நித்திய ஜீவனுக்காக ஆட்களை சேகரிப்பது, அந்த வாய்ப்பை விட்டு விடுவது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நான் வாழ விரும்புகிறேன், ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறேன். தேவ அன்பு என்று உள்ளத்துக்குள்ளே ஊற்று ஆண்டவரே. எதுக்காக நாங்கள் சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம்? இந்த அற்பமான இந்த பணம் தானா? தேவனே கண்ணை திறந்து விடும். அருமையானவர்களே, இந்த ஜெபம் உங்களுக்குள்ள வர வேண்டியது அவசியமாக இருக்குது. எதுக்கு சண்டை பிடிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எதுக்கோ பிடிக்கிறீங்க, அது ரொம்ப அற்பமான காரியம். நித்திய ஜீவன் பெரியது, நித்திய தேவன் பெரியவர், கர்த்தருடைய பந்தி பெரியது, குணமாக்குகிற பந்தி பெரியது, சுகம் பெரியது, நீடிய வாழ்வு பெரியது. எல்லாரும் கரங்களை தரிச்சு கர்த்தரை சோதரிப்போம். எல்லா சண்டையிலும் ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தினால. அருமையானுடைய சபை என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்காங்க எனக்கு தெரியாது. அருமையான ஆனால் எல்லாம் அன்பாக கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அன்பின் சொரூபியாகிய இயேசு. அவர் பேரை சொல்லி நாமெல்லாம் கூடி வந்திருக்கோம். இங்கே வந்து சின்ன சண்டையெல்லாம் கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் 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 சிஸ்டர்னு அப்படி ஒட்டிக்கிட்டே போவாங்க. கடைசியில் பெரிய வெட்டாக வந்துடும். வெட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி அருமையானவர்களே ஒட்டாதுங்க. இயேசு அன்பின் சொரூபி, அவருடைய சார்பாக நம்முடைய பழக்கம் இருக்குது. இது என்றைக்கும் இருக்கும், சாகும் வரைக்கும் இதில் சண்டையே கிடையாது. இது தேவ அன்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசுனார் யாருடைய சண்டை போட்டார்? நீங்கள் உங்கள் பைபிளில் போட்டிருக்கா? சண்டை போட்டாராம், உங்களை தான் விளக்கு பிடிக்கிற கூப்பிட்டாங்களாம் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவர் ஆரம்பத்திலே எப்படி அன்பு வைத்தாரோ அதுபோல
கடைசி வரைக்கும் அன்பு வைத்தார். எல்லாரும் கரங்களை தட்டி கத்து சோதரிப்போம். நீங்க மறுபடியும் பிறக்கும்போது கர்த்தர் செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? இந்த ஆவியை பிடுங்கி எடுத்து அவருடைய குமாரனுடைய ஆவியை உள்ளே வைத்து விட்டார்ந்து கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்க ஆவியின் கனியோ, சத்தமா சொல்லுங்க, அன்பு. என்ன அன்பு? தேவ அன்பு. அந்த தேவ அன்பு உள்ள வச்சிடறாரு. இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்களால தேவனை போல அன்பு கூற முடியும். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனை போல அன்பு கூற முடியும், தேவனை போல மன்னிக்க முடியும், தேவனை போல மன்னிக்க முடியும். முன்னால முடியாது. முன்னால பழி வாங்கிடணும்னு யோசித்தோம், இப்போ யோசிக்கிறோம் தொலைஞ்சு போட்டோம். கர்த்தர் நமக்கு இவ்வளவு மன்னிச்சிருக்கிறாரு, நாம் இதை மன்னிச்சா என்ன? இது சின்ன விஷயம். வேதத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்குது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? மன்னிங்கள். கிறிஸ்து உங்களை மன்னிக்கலைன்னா இன்னைக்கு நீங்க எரி நரகத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. எல்லாவற்றையும் மன்னித்தார். ரெண்டாவது ஆள்கிட்ட சொல்லவே இல்லை. இவ வந்து இப்படி செஞ்சான்னு சொல்லி ரெண்டாவது ஆள்கிட்ட அவர் வந்து சொல்லவே இல்லை இது வரைக்கும். தெரியுமா, நம்முடைய ஆண்டவரை பற்றி பெரிய தவறு செய்தீர்கள், மனுஷர்னா 100 பேர்கிட்ட சொல்லி உங்களை கேவலப்படுத்திடுவாங்க. கர்த்தர் இது வரைக்கும் ரெண்டாவது ஆள்கிட்ட சொல்லலை. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் சோதரிப்போம். ஆகவே எனக்கு மன்னிக்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லும்போது, என்னே நான் உன்னை மன்னிச்சேன் பாரு, $10,000 மில்லியன் அவ்வளவு மன்னிப்பு நான் உனக்கு கொடுத்துருக்கேன். என்ன நினச்சி பாரு, என்னுடைய மாதிரியை ஃபாலோ பண்ணு, என்கிட்ட உதவியை கேளு, கண்டிப்பாக உன்னால் முடியும். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். உங்களாலே முடியும். எல்லாரும் சொல்லுவோம், என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் மன்னிக்க முடியும், இயேசுவை போல மன்னிக்க முடியும்.